போற்றுவோம் நமச்சிவாய. வணக்கம். அடியன் சிவஞானம். அருளாளர்கள் எல்லாம் ஒரு முறை இந்த பிறந்தோம்னா வாழ்ந்து கடைசியில் கைலாயம் போய் பார்த்துட்டு சாமியை தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் திருவடியில் கலக்கணும் அப்படின்றது எல்லா அருளாளர்களுக்கும் விரும்பக்கூடிய ஒன்று. சாமி கைலாயம் வர்றதுக்கு பல சோதனைகள் செய்து கடந்த 8 வருடங்களாக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம போயிடுச்சு. ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க இதுக்கு போய் இவ்வளோ பெருசாக பேசின்னு இருக்கிறீங்க, டூர் கம்பெனியில் பணம் காட்டினா 8 மாதம் விட்டுருவாங்க, நான் கூட போய் வந்தேன், நான் 2 முறை போய் வந்தேன், அவர் 5 முறை போய் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், போய் வந்திருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்காது. அடியானுக்கு அது மாதிரியெல்லாம் கிடைக்கல. என்னுடைய பிறவி பயனில் ஒரு நிர்வாகத்தின் கீழே நான் வேலை செய்யும் பொழுது அவங்க எனக்கு லீவு கொடுக்கணும். 2017 லீவு கொடுக்கல. லீவில் வந்தால் போங்கன்னு சொல்லிட்டாங்க. 2018 லீவில் வரல, மறுபடியும் லீவே கேட்கல. 19 சரி முயற்சி பண்ணேன், ஆனால் கொரோனா வந்துடுச்சு. கைலாயமலை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, தடை பண்ணிட்டான். 19 தடை, 20 தடை, 21 தடை. சாமிகிட்ட கேட்குறேன், என்ன சாமி இந்த மாதிரியே தடை விதிச்சுன்னே இருந்தான்னா நாங்கள் கைலாயம் பார்க்க முடியாதா, நீங்கள் என்னை வரவிடாமலே தடுத்துன்னு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, சாமி யாரும் பெறாத பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் பெறாத பேர் உனக்கு கைலாயம் தாண்டா வேணும், கைலாயம் நான் தரண்டான்னு சொல்லிட்டு சாமி இந்த கைலாய திருமணி அப்படியே கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் எந்த அருளாளர்களும் பெற முடியாத ஒரு பேரை சாமி எனக்கு கொடுத்துருக்கிறார். இருந்தாலும் இங்கே கைலாயம் என்ற பேரில் அவருக்கு ஆலயம் கட்டுவதற்காக நான் உழைச்ச இபிஎஃப் காசு பூராத்தையும் எடுத்துட்டேன். 5 லட்சம் எல்லாத்தையும் எடுத்து சாமி உணர்ந்து இந்த இடத்துல அன்னதான கூடம் கட்டி வச்சுட்டேன். சாமியை உட்கார வச்சாச்சு. தர போகிறதுக்கு காசு இல்லை. அங்கே கைலாயம் போகிறதுக்கு வச்சிருந்த காசை உணர்ந்து தரையெல்லாம் போட்டுட்டேன். இன்னும் தர போகிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே கொஞ்சம் கடனை வாங்கி தர போட்டு சாமி ஒன்று நல்ல நிறுத்திட்டேன். ஆனால் சாமி என்ன பண்ணுறாரு, இப்போ சோதனை பண்ணுறாரு, கைலாயம் வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. நான் கைலாயம் வரத்துக்கு முயற்சி பண்ணலான்னு பார்த்தா நான் என்கிட்ட கடன் கொடுத்தவங்க காசு கேட்டுங்கிறாங்க, நான் எங்கே போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி இப்படி பார்த்து ஒரு 1.5 லட்சம் கொடுத்துட்டேன். இன்னும் 1 லட்சம் எனக்கு குறையுது. இருந்தாலும் கைலாயம் போவேன். ஏன்னா அவர் என்னை கைவிட மாட்டார். எனக்கு தேவையான பொருளை தருவார். யார் மூலமாக தருவார்னு எனக்கு தெரியாது, உங்கள் மூலமாக தான் தருவார். உங்ககிட்ட இறைவன் இருக்கிறார். யார் உள்ள சிவபெருமான் இருக்கிறாரோ அந்த சிவபெருமான் கருணையோடு எனக்கு உங்கள் மூலமாக தருவார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் கட்டினா தானாக கட்டி தனியாக உடம்புழுக்கு பண்ணால் அதில் எந்த புண்ணியம் இல்லை. ஊர்காரங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் அவங்கவுங்க ஒரு தன்னால் ஏற்றதை சேர்ந்து செய்யும் பொழுது தான் அது மிக உன்னதமான ஒன்று. சாமி என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா, நான் மட்டுமே கைலாயம் போய் அதனுடைய திருவருளை நான் மட்டுமே பெறணும் அப்படின்றத நினைக்காத. நீ போவதன் மூலமாக இந்த கைலாயத்தை கட்டுவதன் மூலமாக எப்படி மக்கள் நன்மை அடையணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி நீ கைலாய யாத்திரை செல்வதன் மூலமாக மக்கள் எல்லாம் நன்மை அடையணும். அதனால் அவர்களுடைய பங்களிப்பு உன்னுடைய யாத்திரையில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாருன்னு நினைக்கிறார். அதனால் நான் என்னை இழந்து சிவமாக நான் கரைந்து விடுகிறேன். நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய அந்த உதவியானது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய உதவியாகும். அதனால் இதை கண்ணுறும் அன்பர்கள், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் தங்களால் இயன்ற ₹1 9442069956 நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க, ஃபோன்பே பண்ணுங்க, ஏதாவது ஒன்று அனுப்பி விடுங்க. உங்களுடைய பங்களிப்பா ₹1, ₹10, ₹100 வசதி இருக்கிறவன் ₹1,00,000 கூட கொடுங்க. ஏன்னா எனக்கு இன்னும் ₹1,00,000 நான் கட்டணும். கை செலவு இருக்குது. சாப்பாடு ஏன்னா வழியில் ஏன்னா வாங்கணும் அப்படின்னா கை செலவு இருக்குது. உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுங்க. உங்களுக்கான பலன் சிவபெருமான் அளிப்பார். நான் திருப்பி தரமாட்டேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பைசாவையும் நான் தரமாட்டேன். ஏன்னா சிவஞானமாக இருந்து என்னால் திருப்பி தர முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இருக்கிறதெல்லாம் போட்டு செஞ்சாச்சு. அதனால் நீங்கள் கொடுக்கறது அவருக்கு தான் கொடுக்குறீங்க. அவர் உங்களுக்கு திருப்பி தருவார். எப்படி தருவார், எவ்வளோ தருவார் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுக்கறத தாண்டி பல மடங்காக தான் வரும். அது நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கைலாய யாத்திரையில் பங்கெடுக்க, நீங்கள் கைலாயம் போகிற மாதிரி தான் அது. உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் கைலாயத்தில் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த கைலாயம் இப்போது தற்காலிகமாக அங்கே வந்திருக்கிறார்.
இந்த கைலாயம் மேலும் பல ஒரு பெரிய ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா 5 ஏக்கரா பெரிய இடமா வாங்கி இவருக்கு பெரிய கோயில் கட்டணும். அந்த கைலாயம் மாதிரியே இங்கே அமைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் அனுப்பக்கூடிய காசு ஒன்று அந்த கைலாயத்துக்கு போகும், அப்படின்னா இந்த சின்ன கைலாயத்துக்கு போகும். சிவபெருமான் அகத்தியருக்கு கொடுத்த கைலாயம். அகத்தியர் பொதிகை காட்சி தான் பொதிகை மலையில் காட்டுறேன்னார். நான் தினமும் காட்சி பார்ப்பேனே, எனக்கு அந்த காட்சி எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கைலாயத்தை அவர் கையில் கொடு சிவகணங்கன்ட்ட கொடுத்து அகத்தியர் போகிற இடம்லாம் கொடுங்கன்னு சொன்னார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வழிபட்ட அந்த கைலாயம் தான் சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்திருக்குது இங்கே. அதனால் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவுருளாலே நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒன்று அந்த கைலாய யாத்திரைக்கு போகும், அப்படி இல்லைன்னா இந்த கைலாயத்தில் வந்து சேரும். எல்லாமே சிவபெருமானுடைய திருவுருளிலே உங்களுடைய போகும்போது நாம் எதையும் எடுத்து போகிறது கிடையாது. எத்தனை 1000 கோடிகள் சேர்த்து வைத்திருந்தாலும் செல்லும் பொழுது எதுவும் செல்லாது. அதனால் இருக்கும்போது கொடுப்பவருக்கு கொடுக்கப்படும், தப்பு கிடையாது. அதனால் அன்பர்கள் தங்களால் இயன்ற பொருள் உதவியை செய்யுமாறு மிகவும் அன்போடு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வாழ்க வளமுடன். யார் கொடுக்குறீங்களோ எல்லாருக்கும் சிவபெருமானால் அளிக்கப்படும். போற்றுவோம் நம சிவாய. போற்றுவோம் நம சிவாய. வணக்கம். நான் சம்பாதித்த பொருளெல்லாம் இந்த கைலாயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். கைலாயம் போகணுன்ற காசு எல்லாமே இதில் போட்டுட்டேன். அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய நான் இப்போ சாமி வந்து கைலாயம் செல்றதுக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் காசு இல்லை. இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படியா இருந்தாலும் இந்த கைலாயத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறேன். 2.5 லட்ச ரூபா செலவு. அதில் 1.5 லட்சம் நான் அங்கங்கே தேர்த்தி கொடுத்துட்டேன். இன்னும் 1 லட்ச ரூபா குறையுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி வரும். அதனால் எல்லார்கிட்டையும் நான் பிச்சை கேட்குறேன். ஏன்னா கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது. சாமி நம்ம என்ன இழந்தால் தான் சாமி நமக்கு தருவார். அதனால் எல்லாரும் நீங்கள் சிவபெருமானுக்கு அளிக்கக்கூடிய கொடையாக நினச்சி இதை கொடுங்க. இதில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் சிவபெருமானுடைய கணக்கில் எழுதப்படும். நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் பணமாக எங்கே வந்தாலும் புண்ணியமாக உங்கள் கணக்கில் எழுதப்படும். உங்களுக்கு பன்மடங்காக திருப்பி தரப்படும். போற்றுவான் நமச்சிவாய.